வந்திருக்கின்ற ஒரு கேள்வி. ஜவாத் சார், அஸ்ஸலாமு அலைக்கும். கலசத்தில் தாங்களால் நடத்தப்படும் வாரம் ஒரு வினா நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகின்றேன். உங்கள் நிகழ்ச்சி நன்றாக உள்ளது. இது மேலும் சிறப்பாக தொடர வாழ்த்துக்கள். நான் நாவிதன்படி பிரதேச சபைக்குட்பட்ட சாளம்பக்கேணி 5ஆம் கிராமத்தில் வசித்து வருகின்றேன். எனது பெயர் முகமது இப்ராஹிம் அகமது சாயிபுல்லா. தாங்களால் கருணை சாய்ந்தமரது பகுதிகளில் பல வீதிகள் கொங்குரிட் வீதிகளாக மாற்றப்பட்டதாக உங்கள் நிகழ்ச்சியூடாக அறிய கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி. உங்கள் பணி தொடரவும் உங்கள் ஆயுள் முடிக்கவும் இறைவனை பிரார்த்தித்தவனாக. தொழில்துறைகளுக்கு செல்லும் நாங்கள், பாடசாலைகளுக்கு செல்லும் எமது பிள்ளைகளும், விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் எமது சகோதரர்களும் நாளாந்தம் எதிர்நோக்கி வரும் பிரச்சினை ஒன்றை தங்களின் கவனத்துக்கு கலசமூடாக தெரியப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். சாளம்பக்கேணி 5ஐயும் சாளம்பக்கேணி 1ஐயும் இணைக்கும் உள்ளக வீதியில் அவல நிலை தான் இது. படங்கள் இணைத்துள்ளேன். இவ்வீதியில் அமைந்துள்ள இப்பாலம் உடைந்து பல மாதங்கள் ஆகின்றன. ஆனால் ஆட்சி அதிகாரங்களில் உள்ள இவரது கண்களிலும் இது படுவதாக தெரியவில்லை. தேர்தல் காலங்களில் வாசனை கூட்டும் அரசியல் கறிவேப்பிலை தான் எமது பகுதி மக்கள். தத்தமது வாக்கு வங்கிகள் நிரம்பியதும் எம்மை வீசி எறிந்து விடுவார்கள். ஆனால் நான் இப்பகுதியில் உங்களுக்கு வாக்களித்தவர்களில் ஒருவர் என்ற உரிமையில் உங்களிடம் இதனை முறையிடுகின்றேன். இன்னும் ஓரிரு மாதங்களில் மற்றொரு தேர்தல் நெருங்குகின்றது. வருவார்கள் இவர்கள் நிச்சயம் இந்த கருவேப்பிலையை தேடி என்று. அடுத்து இவர்களால் வழங்கப்படும் தேர்தல் வாக்குறுதிகளையும் இப்பாலமானது நிச்சயம் பிரதான பாத்திரம் வகிக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆதலால் தாங்கள் முடியுமாக இருந்தால் இப்பாலத்தை திருத்தி தாருங்கள். இப்பகுதி மக்கள் உங்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். நல்லதொரு பதிலை எதிர்பார்த்தவனாக விடைபெறுகின்றேன். நன்றி. எம்ஐ அகமது சாயிபுல்லா. தங்கள் உண்மையுள்ள என்று எழுதியிருக்கின்றார். உண்மையாகவே இந்த பாலத்தை பார்த்தபோது நான் வேதனைப்படுகின்றேன் என்றால் உண்மையாக செய்யப்பட்டிருக்க வேண்டிய பாலம். இந்த இடத்தில் நண்பர் சாயிபுல்லா அவர்களிடம் கூற வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது என்னவென்றால், இந்த பாலம் இப்படி உடைந்திருக்கின்றது என்பது எனக்கு எதிரியாது. பொன்னான விளக்கென்றாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். இந்த பாலம் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் செய்பவர்களுக்கு எத்தி வைக்கப்படவில்லை என்று அறிகின்றேன். உண்மையாக மாகாண சபையை பொறுத்தவரை நான் எந்த அமைச்சர்கள் மீதும் நான் ஒரு பிழையான கருத்தை கூறுவதற்கு நான் துணியவில்லை என்றால், அவர்களால் முடிந்த மட்டும் அவர்களுக்கு தெரிந்த விடயங்களை கொண்டு அவர்களால் முடிந்த மட்டும் சரியாக இயங்கி வருகின்றார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. உரிமை ரீதியான விடயங்களை மட்டும் காப்பாற்றத்தான் இந்த மாகாண சபை பொருத்தமானது, அல்லது அதற்காக குரல் கொடுக்கத்தான் இந்த மாகாண சபை ஏற்றது. அதுதான் அவர்களின் கடமை. அதற்குள் இவர்களால் உழைக்க முடியாது என்றெல்லாம் பல கதைகள் இருக்கின்றது. உண்மைதான். ஆனாலும் வீதி அபிவிருத்தி அமைச்சரை பொறுத்தவரையில் நான் பாராட்ட வேண்டியிருக்கின்றது. அவர் சில இடங்களுக்கு சென்று நேரடியாக பார்வையிட்டு அவற்றை செய்து கொடுக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். இந்த வீதி அபிவிருத்தி அமைச்சராக இருக்கின்ற MS உதுமார் லப்பை அவர்கள் தேசிய காங்கிரஸை சார்ந்தவர். இருந்தாலும் முஸ்லிம் காங்கிரசின் அந்த பாசறையில் என்னுடன் வளர்ந்த ஒரு நல்ல ஒரு நண்பர். அவருக்கு இந்த விடயம் எத்தி வைக்கப்படுமாக இருந்தால் அவர் செய்திருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. கட்சி குரோதங்களையும் வங்குரோத்து அரசியல் போக்குகளையும் விட்டு விலகி நிற்கின்ற ஒருவராக இதை சிந்தித்தால், இந்த விடயம் எனக்கு தெரியாது, நான் இருக்கின்ற காலத்துக்குள் செய்வதற்கு இதை அதீத முயற்சியை நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். முடியாவிட்டால் எனது பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து இந்த வருடத்துக்குரிய நிதி எல்லா இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அடுத்த வருடம் நான் இன்ஷா அல்லாஹ் இதே மாகாண சபை இருக்குமாக இருந்தால், அல்லது இன்னொரு மாகாண சபை இருக்குமாக இருந்தால் எனது பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து செய்து தருவேன் என்ற உத்தரவாதத்தை இன்ஷா அல்லாஹ் நான் அளிக்கின்றேன். அதற்கு முன்னர் எமது அமைச்சர் அவர்களை சந்தித்து இதை விடயமாக கதைத்து அவரால் முடியுமா என்று பார்த்து செய்வதற்கு இருக்கின்றோம். நன்றி.